பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே பொன்னிக்கிட்ட சக்தி புடவை கொடுத்து இந்த புடவைய நீ நாளைக்கு கட்டிக்கணும் பொன்னி, இது நான் ஆசாசியாக ரெடி பண்ண புடவைன்னு பொன்னிக்கிட்ட சக்தி புடவை கொடுத்துட்டு வந்துடுறாரு. அதை பார்த்தோன்னே பொன்னிக்கு ஒரு மாதிரி தோணுது. என்ன இவர் புடவை கொடுத்துட்டு போகிறாரு, இதை கட்டலாமா வேணாமா? இவர் நமக்காக எதுவுமே பண்ண மாட்டார், என்னமோ புதுசாக ஃபங்க்ஷனுக்கு புடவைலாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பொன்னி யோசிக்கிறாங்க. எது எப்படி இருந்தால் என்ன, அவர் நமக்காக கொடுத்துட்டு போகிறாரு. இப்போலாம் சக்தி நமக்காக நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால் நாம் இந்த புடவையை கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு பொன்னி வராங்க. அந்த புடவையை எடுத்து பார்த்துட்டு அந்த புடவையை தூக்கி தன்னோட அப்படியே மேலே மூஞ்சில் வச்சுட்டு அதை அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்டு யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சக்தி வந்தது போனது மறைச்சதுன்னு எல்லாத்தையும் பொன்னியும் பிரீத்தியும் வெண்ணிலாவும் பார்த்துறாங்க. பார்த்துட்டு கீழே போனதுக்கப்புறமா இங்கே பிரீத்தி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா வெண்ணிலா, சக்தி யாருக்கும் தெரியாமல் அந்த புடவையை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு பொண்ணுக்கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு வராரு. இதுலேயே தெரிஞ்சு போச்சு, நமக்கு முன்னாடி தான் 2 பேரும் எலியும் பூனையுமா அடிச்சுக்கிறாங்க. ஆனால் வெளியில் பார்த்தா 2 பேரும் கூடி உறவாடிக்கிறாங்க. இது சரியில்லை வெண்ணிலா அப்படின்னு சொல்லவும், வெண்ணிலா அதே தான் பிரீத்தி நானும் யோசிச்சுட்ருக்கேன், விடுங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் ஒன்று பிரீத்தி, அவள் அந்த புடவையை கட்டவே கூடாது அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. அது எப்படி முடியும் வெண்ணிலா நம்மளால்? சக்தி தான் அந்த புடவை கொடுத்துட்டு போனார், இவளும் என்னமோ வேண்டான்னு சொல்லி மூஞ்சை தூக்கி எறிவான்னு பார்த்தேன். ஆனால் இவ என்னமோ வாங்கி வச்சுக்கிட்டு அதை மூஞ்சில் வச்சு அழகுலாம் பார்க்குறாளே. எனக்கு என்னமோ போகிற பக்கம் பார்த்தா இவ சக்தி கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்றா போல. இது வரைக்கும் சும்மா வெளி வார்த்தை சொல்லிட்டு இருந்தா, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, நான் எப்போ வேணாலும் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னான். ஆனால் இப்போ என்னன்னா இவ பண்ணுறதெல்லாம் சரியில்லை வெண்ணிலா. எனக்கு என்னமோ இவ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு போல. இப்படி குடிசை வீட்டில் இருக்கும்போதே அவளுக்கு இவ்வளோ நக்கல் இருக்குன்னா, அவள் திரும்பவும் இறங்கி ரூமுக்கு வந்தான்னு வச்சுங்க, கண்டிப்பாக அப்புறம் அவளை கையில் பிடிக்கவே முடியாது வெண்ணிலா அப்படின்னு சொல்ல, இங்கே வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக ஏறி போகுது. அவளை முதல்ல அந்த குடிசையை விட்டு காலி பண்ணு வெண்ணிலா, அப்படி குடிசையை விட்டு காலி பண்ணால் தான் அவளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு இங்கே பிரீத்தி சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்து வெண்ணிலாவுக்கு இங்கே ஒரு ஐடியா தோணுது. இவளை இனிமேலும் விட்டு வைக்கக்கூடாது. இவ அந்த குடிசையில் இருந்துக்கிட்டு ஒரு பார்லரில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கும்போதே மாமாவை கைக்குள்ளே வளைச்சி போட்டிருக்கா. நாயை விட மோசமாக துரத்துற மாமாவை. ஆனால் மாமா அவர் கையாலேயே பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி ஒரு சேரீயை கொண்டு போய் அவளுக்கு அவள் வேண்டாம் வேண்டான்னு சொல்லும்போது கொடுத்து வராரு. அவள் வேண்டாம் வேண்டாங்கும் போதே மாமா இவ்வளோ பண்ணுறாரு. அப்போது அவள் மாமா கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா, அப்புறம் நாம் நினச்சது எதுவுமே நடக்காது. இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும். அப்படின்னா அந்த பொன்னி நாளைக்கு அந்த சேரீயை கட்டவும் கூடாது, ஏன் கட்டுறதுக்கு அந்த பொன்னி நாளைக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு இங்கே வெண்ணிலா முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி எல்லாரும் போய் தூங்கிடுறாங்க. ஆனால் வெண்ணிலாவுக்கு தூக்கமே வரல. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே படுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சுந்தரம், இந்த தாசு வேற 2 லட்ச ரூபா பணம் கேட்டானே, அதுவும் இன்றைக்கே கேட்டான். நம்மளால் ரெடி பண்ண முடியல, நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை நாளைக்கு இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் வேறு இருக்குது, என்ன பண்ணுறது, எப்படி இந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறது? அவன் வேற எவ்வளோ பணம் செலவாகும்னு தெரியலை, நான் பார்த்துட்டு தான் சொல்லுவேன், சொன்ன உடனே எனக்கு பணம் தரணும்னு சொல்கிறான். இவன் வேற சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த 5 லட்ச ரூபா பணத்தோட விட மாட்டானோ, இதை வச்சு நம்மள்ட்ட பிளாக்மெயில் பண்ணி எதுவும் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்றானா அப்படின்னு சுந்தரத்துக்கு இங்கே ஒரே சிந்தனையாக இருக்குது. உடனே பவானி கேட்குறாங்க, என்னங்க தூங்காமல் இதை யோசிச்சுட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை பவானி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நாளைக்கு ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, நிம்மதியாக தூங்குங்க, சரியாக தூங்கலைன்னா அப்புறம் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லவும் இங்கே சுந்தரமும் தூங்கிடுறாரு. சுந்தரம் தூங்கினோடனே சுந்தரத்துக்கு சரியான கனவு. தாஸ் வந்து சுந்தரத்தை தேடி வீட்டுக்கே வர மாதிரியும், தாஸுக்கிட்ட சுந்தரம் போய் கெஞ்சுற மாதிரியும், அதை பார்க்குற வீட்டில் இருக்கிற எல்லாருமே யார் மாப்பிள்ளை இது அப்படின்னு கேட்கும்போது அந்த தாஸு ஸ்வேதாவை கூட்டிகிட்டு வந்து இது மாதிரி சுந்தரத்துக்கும் ஸ்வேதாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு, இந்த பழக்கத்தில் சுந்தரமும் ஸ்வேதாவும் நெருங்கி பழகுனாங்க, இதில் இப்போது என் தங்கச்சி ஸ்வேதா கன்சீவாக இருக்கா, அதுக்கெல்லாம் காரணமே இந்த சுந்தரம் தான், இந்த சுந்தரத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃபெல்லாம் காட்டி அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சந்தேகத்தை உண்டு பண்ணவும் எல்லாருமே சுந்தரத்தை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த பயத்திலேயே சுந்தரம் அப்படியே தூக்கத்தில் எழுந்திரிக்கிறாரு. எழுந்தோடனே தெரியுது சுந்தரத்துக்கு இது எல்லாமே கனவுன்னு சொல்லிட்டு அப்படியே அலறடிச்சு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பவானி பவானின்னு சொல்லி சுந்தரம் கற்றுக்கிட்டு எழுந்திரிக்கவும் பவானி எழுந்திரிச்சாங்க.
என்னாச்சுங்க? என்னங்க கனவாங்க? அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பவானி, ரொம்ப கெட்ட கனவு. ஏங்க என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொன்னீங்களே, என்னாச்சுங்க? அப்படின்னு கேட்கும்போது, சுந்தரத்துக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. தெரில பவானி, ஏதோ கெட்ட கனவு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது நான் சொன்னேனா அப்படின்னு கேட்கும்போது, வேறு எதுவும் சொல்லலைங்க, இதுதான் சொன்னீங்க. ஏங்க? இல்லை பவானி, எனக்கே என்ன கனவுன்னு தெரில. ஏதோ ஒரு கெட்ட கனவுன்னு மட்டும் தெரியும். அதான் வேறு ஏதாவது சொன்னான்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, வேறு எதுவும் சொல்லலைங்க. சரி இருங்க தண்ணி குடிங்க அப்படிங்கும்போது, தண்ணி அங்கே இல்லை. இருங்கங்க நான் போய் தண்ணி எடுத்து வரேன்னு சொல்லிட்டு பவானி அங்கேருந்து எந்திச்சு போகிறாங்க. இங்கே நம்ம வெண்ணிலா அப்போ தான் இந்த பொன்னிய என்ன பண்ணலான்னு யோசிச்சு யோசிச்சு தூங்காமல் அவங்களுக்கு தலைவலியே வந்துடுது. இங்கே வெண்ணிலா முடிவு பண்ணுறாங்க, இந்த புடவைய நான் போய் ஒன்று எடுக்கணும். ஆனால் இல்லைனா அந்த குடிசைய பிரீத்தி சொன்னால, அந்த குடிசையை முதல்ல காலி பண்ணிட்டோம்னா எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு, நாம் ஏன் ஒட்டு மொத்தமாக அந்த குடிசையவே காலி பண்ணிடக்கூடாது அப்படின்னு வெண்ணிலா யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பொறுமையாக வெண்ணிலா மாடிக்கு போகிறாங்க. மாடிக்கு போயிட்டு மாடியில் பார்க்குறாங்க, இங்கே பொன்னி அந்த புடவைய கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கவும் இங்கே வெண்ணிலாவுக்கு செம ஆத்திரமாக வருது. இந்த பொன்னி மாமா கொடுத்த புடவைய கட்டி பிடிச்சி தூங்குறா அப்படின்னா அவளுக்கு மாமா கூட சேர்ந்து வாழணுன்னு தான் ஆசை. அப்போது இந்த 90 நாள் கதைலாம் முடிஞ்சாலுமே இவ வீட்டை விட்டு வெளில போக மாட்டா. மாமாவும் அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண மாட்டார். அப்படி இருக்கும்போது நாம் நினச்சது எதுவுமே நடக்காது. அதுக்கு ஒன்று இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இவளா போகிற மாதிரி தெரியலை. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க வெண்ணிலா. வெண்ணிலாவுக்கு அப்போ தான் ஐடியா கிடைக்கிது. வெண்ணிலாவுக்கு பக்கத்தில் ஒரு தீப்பெட்டி இருக்கிறதா பார்க்குறாங்க. நாம் ஏன் இந்த தீப்பெட்டி எடுத்து இந்த குடிசையை கொளுத்திடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பொறுமையாக இனிமேலும் இவளை விட்டு வச்சா செட் ஆகாதுன்னு அந்த தீப்பெட்டி எடுத்து அந்த கூரைக்கு தீ வச்சுட்டு இங்கே வெண்ணிலா பொறுமையாக அவசர அவசரமாக கிளம்பி கீழே போகிறாங்க. இங்கே அப்போ தான் நம்ம பவானி சுந்தரத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. கிச்சன்லேருந்து வெளில வரும்போது நம்ம வெண்ணிலா மாடிலேருந்து கீழே இறங்கி வரதா பார்க்குறாங்க. என்ன இவ ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கீழே வந்து அவங்க வச்சிருந்த மேட்ச் பாக்ஸை டைனிங் டேபிள் வச்சுட்டு அவசர அவசரமாக ரூமுக்கு போகிறாங்க. அதை பவானி பார்த்துட்டு இவ என்ன கொண்டு வந்து வச்சுட்டு போகிறா அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறாங்க. அது மேட்ச் பாக்ஸாக இருக்குது. என்ன இவ மேட்ச் பாக்ஸ் கொண்டாந்து இங்கே வச்சுட்டு போகிறா, அதுவும் இந்த நேரத்தில் மாடி என்ன வேலை இருக்குது? தம்மு அடிப்பாளா இவ? இல்லையே, சிச்சி, நம்ம வெண்ணிலாவை தம் அடிப்பாளா? ஆனால் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பவானி ரூம் போகிறாங்க. சுந்தரம் இல்லை. சுந்தரத்தை காணுமேன்னு சொல்லிட்டு வெளில பார்க்குறாங்க. சுந்தரம் வெளில நின்றுட்டுருக்காரு. சுந்தரத்துக்கு தண்ணி கொடுக்கலான்னு சொல்லி வெளில போகும்போது தண்ணி கொடுக்கவும் அவங்களுக்கு மேலே வந்து தூசு விழுற மாதிரி தெரியுது. என்ன தூசுதுன்னு சொல்லி மேலே பார்க்குறாங்க. மேலே ஏதோ எரியிற மாதிரி தெரியுது. இங்கே பவானி ஒன்று, ஏங்க மேலே ஏதோ எரியுது பாருங்கங்க, வாங்குங்கன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்பா அப்பான்னு கத்திட்டே ஓடவும் இங்கே சந்திரசேகர் சக்தி எல்லாமே வந்துடுறாங்க. என்னாச்சு பவானின்னு கேட்கும்போது, மேலே ஏதோ எரியிற மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லவும் சக்தி ஆளாக எல்லா படிக்கட்டையும் வாரி உளுந்து ஏஞ்சி ஓடுறாரு. மேலே போனால் அந்த குடிசை எரியறதை பார்த்துறாங்க. டக்குன்னு சக்தி அந்த கதவை தள்ளி விட்டுட்டு பொன்னியை போய் வெளில தூக்கிட்டு வந்துடுறாரு. பொன்னி அந்த புடவையும் விடாமல் கையில் எடுத்து வந்துடுறாங்க. வந்த உடனே தண்ணிலாம் ஊற்றி அமுச்சிடுறாங்க. இங்கே இதை பார்த்து வெண்ணிலாவுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. அடைச்ச எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்போது பவானிக்கு தோணுது, வெண்ணிலா தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாடிக்கு வந்துட்டு ஒரு தீப்பெட்டி ஒன்று வந்து டைனிங் வச்சுட்டு போனா, அப்போது இதை வெண்ணிலா தான் பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு பவானி வெண்ணிலா கிட்டே போயிட்டு, வெண்ணிலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாடிக்கு வந்தியாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏன் மாடிக்கு வரேன், நான் எதுவும் வரலையே அப்படின்னு சொல்லவும் இங்கே பவானிக்கு டவுட் கன்ஃபார்ம் ஆகிடுது. ஓகே, பவானி தான் இந்த வெண்ணிலா தான் இந்த வேலையை பார்த்துருக்கா. இவ எதுக்கு இந்த குடிசையை வந்து கொளுத்தி விட்டா? ஐயோ, இவ என்ன குடிசையை கொளுத்தலுக்கு வந்துட்டாளே, இவ பழைய மாதிரி தான் இருக்கா போலாப்பா. இப்போ நான் வேணும்னே பழிவங்கத்தை தான் இங்கே வந்திருப்பாளா இவ அப்படின்னு இங்கே பவானி யோசிக்கிறாங்க. பவானி யோசிக்கிற பார்த்து சந்திரசேகர் பார்த்துறாரு. என்னம்மா பவானி, என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைப்பா, இது யாரும்மா கொடுத்துருப்பா, நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது பவானி ஒன்று, வேணாப்பா வேணாம், இதை யார் கொடுத்துருப்பான்னு எனக்கு சின்னதாக ஒரு அசம்ஷன் இருக்குது. எனக்கு இந்த வளைகாப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் நானே கண்டுபிடிச்சி சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லவும் சந்திரசேகருக்கு ஒன்றுமே புரியல. சக்தி கேட்குறான், அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சக்தி, அவங்க அக்கா அவளுக்கு தெரியும்னு சொல்கிறா, ஆனால் ஃபங்க்ஷன் முடிவிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்கிறா, எதுவும் பிரச்சனையாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லவும், சரிப்பா இப்போ பொன்னியை ஒரு ரூம் கடைசி படுக்க வச்சுக்கப்பான்னு சொல்லி சந்திரசேகர் பொன்னியை ஒரு வழியாக பேசி சக்தி ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதை பார்த்த வெண்ணிலாவுக்கு இங்கே இன்னும் கோபம் வருது. ஆஹா, நான் வழி தப்பு பண்ணிட்டோமே, நான் பண்ண தப்புனால இப்போது பொன்னி சக்தி ரூமுக்கே போகிறாளே, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெண்ணிலா திருன்னு முடிச்சு நிற்கிறத பவானி பார்க்குறாங்க. அப்போது வெண்ணிலா எதையோ மனசு வச்சு தான் அதெல்லாம் பண்ணியிருக்கா. என்னதான் இருந்தாலும் இவ பண்ண தப்பு,
என்ன பண்ணுறதுன்னு பவானி தெரியாமல் கீழே போகிறாங்க. பிரீத்தி இங்கே இன்னும் செம காண்டா வராங்க. இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா கடைசியில் இவ திரும்பவும் சக்தி ரூமுக்கே போகிறாளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே பிரீத்தி செம கடுப்பாக இருக்காங்க. வெண்ணிலாவுக்கு இன்னும் ஆத்திரமாக வருது. ஏதாவது பண்ணி இவளை வீட்டை விட்டு துரத்திலான்னு தான் குடிசையவே கொளுத்தி விட்டோம். ஆனால் இவ அதுலேருந்து தப்பிச்சு சக்தி ரூமுக்கு போயிட்டாலே, இப்போது என்ன பண்ணுறது, எப்படி சக்தி ரூம்லேருந்து திரும்பவும் அவளை வெளியே விரட்டுறது, என்ன பண்ணலான்னு சொல்லி வெண்ணிலா யோசிச்சுட்டு அவங்களோட ரூமுக்கும் போகிறாங்க. ஒரு பக்கம் சுந்தரம் காலைல விடிஞ்ச உடனே எப்படியாவது 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த தாசிட்ட கொடுத்துடணும், இல்லைனா நாம் மாட்டிப்போன்னு சொல்லி சுந்தரம் ஒரு பக்கம் பயங்கரமான பயத்தோட ரூமுக்கு போகிறாரு.